Hello students, 12th standard students, 6/3/25 இருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது 9/3/25 இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் இந்த 11 சாப்டர் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 12th, அதாவது சாப்டர் 11 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க சொல்லியிருந்தோம். அதான் உங்களுக்கு இன்றைக்கி அந்த புக்கில் இருக்கக்கூடிய 2 வால்யூம் இருக்கக்கூடிய கடைசி சாப்டர் நீங்கள் பார்க்குறதில்ல, அதையும் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஆக நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு தேவையான எல்லா சாப்டர்ஸையும் தரவாக பார்த்து முடிச்சிட்டிங்க. இப்போ இந்த 11th சாப்டருக்கான ஒரு சின்ன ஸ்லிப் டெஸ்ட் ஒன்று நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டடி பிளானில் கொடுத்த வீடியோ கொடுத்தோம் இல்லையா, அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த 11th சாப்டருக்கான ஒரு ஸ்லிப் டெஸ்ட் சின்னதாக நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்லிப் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சிருக்கான்றது நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படி ஏதாச்சும் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தெரியாமல் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை ஒரு முறை பார்த்து முடிச்சுக்கோங்க. இந்த 11th சாப்டர் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த சாப்டரில் நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு 3 மார்க், ஒரு 2 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க. தரவாக பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். மேக்ஸிமம் இதில் எல்லாமே நமக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் ஒரே மாடலில் இருக்குது. அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போட ஆரம்பிங்க. எடுத்த உடனே வேகமாக போட ஆரம்பித்து தப்பு பண்ணாதீங்க. கொஷினை ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டு அப்புறமா போடுங்க. இந்த சாப்டர் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதே நேரத்தில் இது வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கு யூஸ் ஆகும். இதில் நல்ல மார்க் ஸ்கோரிங் பண்ணால் தப்பு அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நல்ல தரவாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ இந்த மொத்தமாக உங்களுடைய எல்லா சாப்டரும் நீங்கள் பார்த்து முடிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த 12 சாப்டரையும் நீங்கள் பார்த்து முடிச்சதுனால உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல மார்க் வாங்கிறதுக்கு உங்களுக்கு வழிகாமிக்க இந்த சாப்டர்ஸ் வேணும். கொடுத்த ப்ரோக்ராமை கரெக்டாக பார்த்ததுனால உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். தேங்க்யூ.